அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் வாசினி பாப்பாவை இன்றைக்கி தரிசனம் பண்ண முடியும்னு ஆவலோடு இருப்பீங்க. சோமாஸ்கந்தரை வச்சு இன்றைக்கி வழிபாடு பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களை நான் ஏமாற்றம் அடைய செஞ்சேன்னா என்னை மன்னிச்சிருங்க. உண்மையிலே சோமாஸ்கந்தரை நான் மீனாட்சி திருக்கல்யாணத்தப்போ தான் அழகாக அலங்காரம் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. அதே மாதிரி மாதம் பௌர்ணமியில் தான் வாசினி பாப்பாவுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே பலமுறை நான் சொல்லிட்டேன். குடும்பத்தார் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பால கோல வடிவத்தில் எழுந்தருளை பண்ணி ரிஷப வாகனத்தில் சிவபார்வதி அழகாக விளக்கு வடிவத்தில் காட்சி கொடுக்குறாங்க. ரொம்ப எளிமையான ஏற்பாடு. இதுவரைக்கும் நான் இந்த அளவுக்கு எளிமையாக மகா சிவராத்திரி கொண்டாடினதே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் நிறைய மெனக்கடலோடு பண்ணுவேன். இந்த வருஷம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பிரதோஷ கால வழிபாடு மட்டும் வீட்டில் பண்ணலாம், 4 கால பூஜையை கோயிலில் போய் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி தான் ஏற்பாடுகள், வில்வமாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து வச்சு நந்தியம்பெருமானுக்கு தானே முதல்ல நம்ம பூஜை செய்வோம். அந்த மாதிரி நந்தியம்பெருமானுக்கு அஷ்டோத்திர சதநாமாவளி படித்து அர்ச்சனை பண்ணேன். 108 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி கூப்பிட்டது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா பிரதோஷ கால வழிபாடு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பெருசாக நடக்கிறது கிடையாது. ஆனால் சிவராத்திரிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ காலத்தை ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக கொண்டாடிடுவேன். இந்த நந்தியம்பெருமான் ஒரு பக்கம் பெயிண்டிங் போயிருக்கு, ஆனாலும் சென்டிமெண்ட்லாக இவரை வச்சு தான் வழிபடுறது வழக்கம். அதனால் அவரையே எடுத்து வச்சுட்டேன். அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் நன்மைக்காக ஆலகால விஷத்தை தானே உண்டு மயங்கின ஒரு இரவு தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவராத்திரி பொழுதில் 4 கால பூஜைகளில் பிரம்மா முதல் கால பூஜை பண்ணுறாரு, அடுத்தது மகாவிஷ்ணு பண்ணுறாரு, அடுத்தது பார்வதி தேவி பண்ணுறாங்க. நிறைவு காலமாக 4வது கால பூஜை 30 முக்கோடி தேவர்கள் ஈசனை வழிபடுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகமாக நம்பிக்கையாக இருக்குது. 4 கால பூஜையும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் மிக சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 6 கால பூஜை பண்ணுவேன். பிரதோஷ காலம், அதுக்கப்புறம் 4 காலம், அப்புறம் மங்கள ஆரத்தி அப்படின்னு தான் பூஜைகள் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த முறை நான் பிரதோஷ வழிபாடு மட்டும் பண்ணிவிட்டு மீதி கால பூஜைகள் எல்லாம் கோயில்களில் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும்னு ஏதோ மனசுக்கு தோணிடுச்சு. அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ஆசையாக நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல்லால் மாலை கட்டினேன். அதுக்கப்புறம் அரளிப்பூ மாலையும் கட்டினேன். சிவபெருமானுக்கு இந்த பிங்க்கும் எல்லோவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கையால் நம்ம மாலை கோர்த்து போடுறதுங்கிறது அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். அந்த சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷமாக இருக்கும். சிவ சிந்தனையிலேயே அந்த மாலையை கோத்துட்டே இருக்கோம் இல்லையா? எப்போதும் அந்த சிந்தனையிலேயே ஒவ்வொரு பூவையும் எடுத்து வைக்கும்போது ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலை, சிவாய நமவோம் அப்படின்னு சொல்லலை, இதெல்லாம் நம்ம வாயால் உச்சரிக்கலைன்னாலும் இது சிவபெருமானுக்காக கட்டுறோம், இன்றைக்கி சிவராத்திரி அழகாக ஆசையாக நம்ம பூ கட்டணும்னு அந்த ஒரு பக்தியோடு நம்ம செய்கிறதுனால அதுவே மந்திரமாக மாறிடும். அப்படி தான் எனக்கு தோணுது. பெரியவங்க நிறைய பேர் இந்த சேனல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் அனுபவத்தை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம தான் ஆசையாக இந்த பூவெல்லாம் கட்டி போடுறோம், அவர் எதுவுமே கேட்குறது இல்லை இல்லையா? ஒரு பச்சிலையில் அவர் சந்தோஷப்படுறாரு. பெருசாக ஒன்றும் ஆர்ப்பாட்டமாக பணம் கொடுத்து அதை இதை பண்ணு அப்படின்லாம் அவர் சொல்கிறதே கிடையாது. மனசில் என்ன நினை அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரு. நம்மளுடைய ஆசைக்காக தான் நம்ம இத்தனை பூக்களை வாங்கி அவரை அழகாக அலங்காரம் பண்ணி அவ்வளவு பூக்களால் அர்ச்சனை பண்ணி மாலையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக கோத்து போட்டு எப்படியோ ஆசையாக நம்முடைய ஆசையை தான் நம்ம அவர்கிட்ட காட்டுறோமே தவிர அவர் நம்மக்கிட்ட விரும்புகிறது நம்முடைய ஆழ்நிலை பக்தியை தான். மன வழிபாடு தான் ஆகச்சிறந்தது அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. எப்போ அந்த நிலையை நான் அடைய போகிறேன்னு தெரியல. இன்னும் உருவ வழிபாட்டில் மனசு லயிச்சிட்டே இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான். என் மனசு நிறைய
சிவசிந்தனை இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லாக நான் சிவபெருமான மனசில் நினச்சிட்டே இருந்தேங்கிற ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு இருக்குது. நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரியின் பூஜா பலன்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடச்சி எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். சகல ஜீவராசிகள் அத்தனைக்கும் உணவுக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் ஈசன் காத்தருளணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.